வணக்கம். மார்க்கெட் நிலவரமாக விடுங்க. நிறைய டேட்டாஸ் நான் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன். இந்த டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்ச விஷயம். பட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போதும் ஒரு பிக்சர் வரும். தொடர்ந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய சில்வர் பற்றியும், நம்ம என்எஸ்சி பற்றியும், நிஃப்டி பற்றியும், ப்ளஸ் S&P 500 பற்றியும் போடும்போதும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்ன யோசிக்கலான்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இதில் வந்து என் சைடில் எந்த விதமான கன்க்ளூஷன் நான் கொடுக்கல. நீங்கள் உங்களோட கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு வாங்க. ப்ராபப்ளி ஒரு 2-3 நாள் கழித்து நிறைய டேட்டாஸோட, இன்னும் ஃபர்தர் டேட்டாஸோட நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு கன்க்ளூஷன்ஸ் என் சைட்லேருந்து நான் கொடுக்குறேன். இன்றைக்கான மார்க்கெட் நிலவரம் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இன்ட்ரா டே ஸ்விங்கு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து பயங்கரமாக ஸ்விங் ஆகுது. டெய்லி வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டா 250-300 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆகுது. இன்றைக்கும் நிஃப்டி 287 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங் அண்ட் பேங்க் நிஃப்டி 999 பாட்டா ரேட் மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -33 க்ளோஸ் ஆச்சு. நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ். அண்ட் நிஃப்டி ப்ரீமியம் கேட்டட்னா இல்லை, இன்றைக்கி வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. 19 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -151 க்ளோஸ் ஆச்சு. அது ப்ரீமியமில் இருக்குது. 151 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, அடுத்த வாரம் நம்மளது எக்ஸ்பைரி வருது. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே இருக்கிறோம். ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் தான் இருக்குது ஃபார் மே மந்த்துக்கான கான்ட்ராக்ட் முடியறதுக்கு. ஜூன் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மே மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக முடிகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் எடுக்க மாட்டேங்குது. அண்ட் ஜூன் மாதத்தோட டேட்டாஸ் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டிஸ் இல்லை. நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டுறலாம், ரைட்? இந்தியன் மார்க்கெட்டை வந்து கடைசியாக கொஞ்சம் அப்படி லேஸாக டச் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லாம் டச் பண்ணலாம். பட் டேட்டாஸ் வந்து சில டேட்டாஸ் எடுத்துக்கலாம். சில்வர் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, இன்னைக்கு 2026 இந்த வருஷம், ரைட்? டாலர் டேர்ம்ஸில் வந்து $121 வந்து டச் ஆச்சு. எவ்வளோ? $121 டச் ஆச்சு. இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 420, 440, 450க்கெலாம் வந்து விற்றாங்க சில்வர். உங்களுக்கு வந்து தெரியும், ஹைதராபாத்தில் காலையில் 5 மணிக்கு அவன் வந்து 10 லட்சம் 20 லட்சம் எடுத்துக்கிட்டு 2 மணி நேரம் 5 மணி நேரம் க்யூவில் நின்னவங்களாம் இருக்கிறாங்க கோல்டு சில்வர் வாங்குறதுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு கிரேசி சுச்சுவேஷன். அந்த லெவலில் வந்து மறுபடி டச் ஆகலை. அண்ட் அங்கேருந்து 29 ஜனவரி 121 அன்னைக்கு வந்து கீழே விழுந்துச்சு. பட் அடுத்த நாள், ரைட், 30 ஜனவரி அது வந்து 74க்கு வந்துச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ் டவுன்? ஆல்மோஸ்ட் 40%. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 39.24% வந்து கீழே விழுந்துச்சு அடுத்த நாள், ரைட்? நம்ம ஊரில் வந்து ஆல்மோஸ்ட் 3 லட்ச ரூபா பக்கமாக வந்துருச்சு. அண்ட் கரெக்டாக 7 நாளில் 48% கீழே விழுந்துச்சு. 50% ஃபால், ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுங்கன்னா அது மாதிரி ஒரு கிராஷ். ஸோ 7 நாளில் மார்க்கெட், அதாவது சில்வரோட ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபெல் பை 50%, 48.57%. 50% வச்சுங்களேன், 1.5% தானே. ஸோ 50% 7 நாளில். அண்ட் 2 நாளில் வந்து 40% பக்கமாக கீழே விழுந்துச்சு. அப்போ நினச்சி பாருங்கள், வாட் வாஸ் தி பேனிக்? ஸோ மேலே ஏறினதுக்கு காரணம் இருக்குது, கீழே விழுந்ததுக்கு முடிஞ்சு போச்சு. அந்த ஜர்க்கு முடிஞ்சிச்சு, அதனால கீழே விழுந்துச்சு. நோபடி வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஆன் தட். S&P 500, ரைட்? S&P 500 வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 வாரம் நீங்கள் எடுத்துங்களா, 6 வாரத்தில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 19% வந்து ஏறி இருக்குது S&P 500, ரைட்? யூஎஸில் வருஷத்துக்கே வந்து 4%, 5% வட்டி. அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து 6 வாரத்தில் வந்து 19% மேலே ஏறுதுன்னு சொன்னால் இட்ஸ் என்ன சொல்கிறது, ஜாக்பாட் தான். ஜாக்பாட்லாம் சாதாரண ஜாக்பாட்லாம் இல்லை, சரியான ஜாக்பாட் ஒன்று. அண்ட் ஏப்ரல் லாஸ்ட் இயர், எப்படி ஏப்ரல் 2025லேருந்து இது வரைக்கும் நீங்கள் S&P 500 எடுத்துன்னா இட் ஹஸ் கிவன் 55% ரிட்டர்ன். இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்களாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, பயங்கரமான ரிட்டர்ன். இது சாதாரண ரிட்டர்ன்லாம் இல்லை, பயங்கரமான ரிட்டர்ன். ஞாபகம் வச்சுங்க, அவங்களோட FD வந்து கொடுக்கறது வந்து ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நீங்கள் கூட நம்ம 30 இயர் பாண்டுன்னு சொல்கிறாங்களா, அநியாய வட்டிக்கு போயிடுச்சு. எவ்வளோக்கு போயிருக்கு? 5.14க்கு போயிருக்கு. அது அவனுக்கு அநியாய வட்டி. அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக அபவுட் 2.5-3% தான் அவங்க பார்த்துருக்குறாங்க, ரைட்? வருஷத்துக்கு 3%. அண்ட் வருஷத்துக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து அரௌண்ட் 8-10% ரிட்டர்ன் கிடைக்கும். 55% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அப்போ நினச்சி பாருங்களா, வாட் இஸ் த கைண்ட் ஆஃப். டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் கிவன் அ டைவர்ஜென்ஸ். ஒன்று அகெயின் இந்த 2 நாளாக வந்து ஈரான் கூட எங்களுக்கு சமாதானம் ஆயிடுச்சுன்றது ஒன்று. இன்னொன்று வந்து சைனாவில் வந்து இவர் வெறும் பாக்கெட்டாக தான் திரும்பி வந்தார். சைனாக்காரன் வந்து எதுவும் கொடுக்கல.
இவங்க கேட்டது எதிர்பார்த்துட்டு போனது எதுவுமே கொடுக்கல. ஸோ இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அடுத்த நாளே வந்து பியூட்டின் வந்தார், அவருக்கு வந்து நிறைய அள்ளிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு விதத்தில் அசிங்கம். எனிவே வில் நாட் கோ இன் டு தட். டைவர்ஜென்ஸ் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு டாப் 20 ஸ்டாக்ஸ்க்கும் ஆர் டாப் 50 ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சிங்களேன். S&P 500ல் 500 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 7 ஸ்டாக் 8 ஸ்டாக் தான் வந்து ஏறிட்டுருக்கு. அப்போ அந்த 7-8 ஸ்டாக் வந்து இட் இஸ் ஆல் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒன்று ஹார்ட்வேராக இருக்கும், இல்லை சாஃப்ட்வேராக இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த பபுள் வெடிச்சே ஆகணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெடிச்சே ஆகணும். அண்ட் வெடிச்சிச்சுன்னு சொன்னால் ரத்தம் வெள்ளம் கிடையாது, அது சுனாமியாக தான் ஓடும். அண்ட் மோஸ்ட்டாக ஸ்மார்ட் மணி இதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது 2 சினாரியோ எடுத்துங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு சுனாமி பற்றி நம்ம பேசணும். 2 நாளில் 40% கீழே விழுந்திருக்கு. ஸோ S&P 500 அதை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது 2 மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே என்ன நடக்குன்றது நம்ம சில்வர் வச்சு பார்த்தோம். என்ன எதிர்பார்க்கலாம் S&P 500ன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம். இப்போ நவம்பர் டிசம்பரில் இருந்து ரைட் கீழே விழுந்தது வந்து ஒரு 10, 12, 13% கீழே விழுந்து இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஏப்ரல் மாதம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 50, 60, 70, 80, 100%லாம் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஐடியா செல்லுலார் வந்து ஆல்மோஸ்ட் 74% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 30 ட்ரேடிங் டேஸில் ஆல்மோஸ்ட் வந்து 74% கொடுத்துருக்கு. எஸ் பேங்க் கொடுத்துருக்கு. நிறைய ஸ்டாக்ஸு நம்ம வந்து அதானி குரூப்ஸ் எல்லாமே வந்து அபவ் 60-70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. செம்ம ஸ்டாக்ஸு, பியூட்டிஃபுல், தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். இது வந்து பாட்டம் ஃபிஷிங்கில் வந்து வந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து நல்ல ப்ரைஸ் கிடச்சிருக்குன்றது வந்திருக்கு. அண்ட் வி ஆல்சோ சா நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய 109 ஸ்டாக்ஸில் வந்து மோர் தென் 100 crores எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று இன்ஃபர்மேஷன், அவங்க 1 lakh crores வந்து எக்ஸஸ் கேஷில் உட்காந்தது, அது வந்து ஆல்ரெடி தே ஹவ் இன்வெஸ்டட் இன் தி மார்க்கெட். இப்போ யூஎஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு பேச்சுக்கு வச்சுக்கலாம், ரைட்? யூஎஸில் என்ன மேஜர் ப்ராப்ளம் இப்போதைக்கு நம்ம பேசுகிறது வந்து ஈரான் யூஎஸ் வார். அண்ட் அவன் வந்து அந்த கப்பல் போக்குறதுக்கு வழி கொடுக்க மாட்டேங்கிறான், அண்ட் எண்ணெய் வரமாட்டேங்குது, இதுதான் வந்து பேச்சு. பட் ஆக்சுவல் பிரச்சனை என்ன? யூஎஸோட கடன் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க. லெட் இட் பி ஜப்பான், லெட் இட் பி. இப்போ யூஏஇக்கு ப்ராப்ளம் இருக்குது. வெளியில் நம்ம வந்து பார்க்குறோம், அவனுக்கு என்னடா குறைச்சல் என்ன இருக்குன்றாங்க. அவனுக்கு பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, ரைட்? அண்ட் யூரோப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது பல நாளாக வந்து ஐசியூவில் கிடக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரத்துக்கான சமாச்சாரத்துக்கான ஆக்சுவல் விஷயத்தை நம்ம தொடவே இல்லை. இல்லாத ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு வந்து இப்போ சொல்யூஷன் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் விட்டாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் வரும்போதும் வெடிக்கும், ரைட்? இது அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் S&P 500 இஸ் ஷோயிங் ஆல் தி சைன்ஸ். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம். நவம்பர் டிசம்பரில் மார்க்கெட் உச்சத்தை தொட்டுச்சு 2025. அண்ட் அங்கேருந்து ஒரு 12-13% விழுந்திருக்கு, ரைட்? ஏப்ரலில் நம்ம ஏறி இருக்கோம், அது வேறு விஷயம். இப்போ ஜூன் மாதத்தில் கீழே இறங்குமா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,250. மறுபடியும் நான் சொல்கிறேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,250 உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இல்லை மே சைடுன்னு சொன்னால் 24,700, 600 முதல் உடச்சி க்ளோஸ் ஆகட்டும். ஸோ கரண்ட் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் நம்ம மேலே சொல்கிறோம், அது க்ளோஸ் ஆகட்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து 23,800க்கு மேலே அது ஒரு முக்கியமான லெவல், அது ஃபஸ்ட்டு க்ராஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா 24,600 அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏனியை வந்து தாட்டுட்டோம், அதுக்கப்புறமா ரெண்டாவது ஏனியை நம்ம பார்த்துக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் வந்து டில்லி டார்லிங் ஆகிட்டுருக்கு. ஜூன் மாதம் எப்படி இருக்கும் கேள்விக்குறி இருக்குது. ஸோ இந்த கிளாரிட்டி எப்போ வரும்? நேச்சுரலி வெட்னஸ்டே தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் முடியுது, மே மாதத்துக்கான கான்ட்ராக்ட் முடியுது. ஜூன் மாதத்துக்கான ஃபஸ்ட்டு டே ட்ரேடிங் நடக்கும் போது தான் உங்களுக்கு ரியல் டேட்டா கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் ஃபர்தர் என்ன ஆக போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஞாபகம் வச்சுங்க, 23,250 உடச்சிச்சின்னு சொன்னால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். செப்டம்பர் 2024 ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோம். அந்த லெவலில் வந்து ஒரு உச்சம் வந்துச்சு. அந்த உச்சம் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் உச்சம். அது மறுபடியும் ஒரு கீழே வந்து செகண்ட் ஹையை டச் ஆச்சு. WD கேனை வந்து இந்த செகண்ட் ஹையை வந்து ஹீல் ஆல்வேஸ் டேக் தட் ஃபார் எ
ஷார்ட்டிங்க்கு தான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் டாப் எப்போ பண்ணிச்சுன்னு சொன்னால் செப்டம்பர் 2024 தான் வந்து ரியல் டாப் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா இட் வாஸ் மோர் ஆஃப் எ டைம் பாசிங். அண்ட் அந்த லெவலில் இருந்து கரண்ட் லெவல் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட்ஸ் ஒன்லி அபவுட் 10.54% தான் கீழே விழுந்திருக்கு. பட் ஞாபகம் வச்சுங்க, ஆல்மோஸ்ட் 18 to 20 months வந்து நம்ம டைம் கில் பண்ணிட்டு இருக்கும். இட் இஸ் மோர் ஆஃப் எ டைம் கரெக்ஷன் தான் ஆயிருக்கும் இல்லையோ, ரியல் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஒன்றும் பெருசாக நடக்கல இந்தியன் மார்க்கெட்டில். இதில் வந்து என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ்ன்றது நீங்கள் எடுத்து பாருங்கள். இது வந்து என்னோட யூகம். இந்தியன் மார்க்கெட் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிடுச்சு, பட் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் பெருசாக பண்ணலை. சப்போஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெருசாக கிராஷ் வருது சொன்னால் ப்ராபப்ளி மணி கேன் மூவ் டு இந்தியன் மார்க்கெட். மூவ் ஆகுமா? இது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னு சொன்னால் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இந்தியாவில் வந்து வி ஆர் ஃபாஸ்ட் எக்ஸ்பேண்டிங். நம்ம ஓன் இம்போர்ட்டை வந்து கட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நம்ம பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு சாப்பாடு நம்மளே வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கன்சம்ஷனுக்கு பண்ணாவே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இதுக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் வந்து சர்ப்ளஸ். ஒன்று, நிறைய இடத்துல வந்து வி ஆர் இன்வெஸ்டிங் ஹெவிலி. எப்படி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து பாருங்களேன், 2014 வந்து பிரதமர் வந்த சமயத்தில் இந்தியா வாஸ் பவர் டெஃபிசிட், ரைட்? நம்ம வந்து நம்மள வந்து பயங்கர ஷார்ட்டேஜில் இருந்தோம். ஆனால் வித்தின் 1 year வந்து நம்ம வந்து பவர் சர்ப்ளஸ்க்கு வந்துட்டோம். பவர் சர்ப்ளஸ் எப்படி வந்தோம்? குண்டு பல்பை எடுத்துகிட்டு நம்ம எல்இடி போட ஆரம்பித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. ரேஷன் கடையிலலாம் வந்து எல்இடி பல்பும் டியூப் லைட்ஸும் வந்து பயங்கர சப்சிடரி ரேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு டேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு குண்டு பல்பு வந்து ஆல்மோஸ்ட் 40 rupeesக்கு வந்துருச்சு, ரைட்? அப்போல்லாம் வந்து 400 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இன்றைக்கி 40 rupeesக்கு வந்துச்சு பிகாஸ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ பவர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும் போதே வந்து வி கேம் இன்டு பவர் சர்ப்ளஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு பவர் எக்ஸஸாக தேவைப்படுது ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஒன்று வந்து டேட்டா சென்டருக்கு தேவைப்படுது, நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ எப்படி வந்து பவரை வந்து நம்ம சர்ப்ளஸில் எடுத்துகிட்டு வந்தோமோ, எப்படி நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வி ஹவ் பிகம் எ வேர்ல்ட் லீடர். அதே மாதிரி எலக்ட்ரானிக் அசம்பிளியில் வந்து நம்ம ஸ்லோலி வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் அவர் செல்ஃப். சைனாலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று, இப்போ இந்த அசம்பிளிக்கான காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து அடுத்த லெவலுக்கு சிப் மேனுஃபேக்சரிங்க்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லே அவுட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு வந்து யூபிஐ, ரைட்? பேமெண்ட் கேட்வேக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டாங்களோ, மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸ் அதுக்கு மேலே வந்து சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணாங்க. எப்படி வந்து நம்மளோட ஆதார் அண்ட் பேன் கார்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேஸ் ஆச்சோ, அதே மாதிரி தான் வந்து இப்போ சிப் டெக்னாலஜிக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இந்தியன் இஸ் ஆல்சோ கான்சன்ட்ரேட்டிங் ஆன் அ ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் சைடில் இந்த சைடு போயிட்டுருக்கும் போது ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி சைட்லேயும் போயிட்டுருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கிறது மல்டிபிள் மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்கு. இன் பர்டிகுலர் எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரிங்கில் வராங்க. டிஃபென்ஸும் அதே மாதிரி தான். டிஃபென்ஸ்லேயும் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப். ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து ஓப்பன் அப் ஆகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் செக்டாரில் வந்து கவர்மெண்ட் வந்து ஹெவியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, ரைட், ப்ராபப்ளி இட் குட் பி அபவுட் another 5 years 6 years 7 yearsல வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். இது வந்து எப்படியா இருந்தாலும் மேலே வரும் போதும் மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் வந்து வளரும் போதும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு எக்கானமி நிறைய வளருதுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயினும் நடந்துகிட்ருக்கு. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ சொல்லியிருக்கு, யூஎஸில் இருக்கிற இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் 25-30 வருஷமாக ஆகி அவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்காதவங்களுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு, உனக்கு வேலை போயிடுச்சா, அடுத்த 60 நாளைக்குள்ளே நீ வேலை கண்டுபிடி, இல்லைன்னு சொன்னால் யூஎஸை விட்டு வெளில கிளம்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் அங்கே மூட்டை முடிச்ச கட்டிட்டு இங்கே தான் வரப்போகிறாங்க. ஸோ வரும்போதும் பணத்தோடு சேர்த்துட்டு தான் வரப்போகிறாங்க. இட்ஸ் ஆல் கோயிங் டு பி அட்வான்டேஜ் இந்தியா. ஒன்று, அவங்களோட நாலேஜ் பேஸ் வருது. ரெண்டாவது, அவங்க மணி பவர் எடுத்துகிட்டு வருவாங்க. மூணாவது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, எஸ், கொரியா வந்து ஹேஸ் கிவன் மோர் தென் 100% ரிட்டர்ன். தாய்வான் வந்து ஆல்மோஸ்ட் 98% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ்ட் அபவுட் 55% வந்து S&P 500 கொடுத்துருக்கு. மற்ற ஸ்டாக்ஸ்லாம் நிறைய இது வந்து மல்டிஃபோல்டில் வந்து கொடுத்துருக்கு. இந்தியா -10% கொடுத்துருக்கு இன் லாஸ்ட் 18-20 monthsல. இட் இஸ் அ நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். பட் ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் நம்ம வந்து பெருசாக கிராஷ் ஆகலை. we did more of a time correction rather than the price corrections. இந்த விஷயம் வந்து நான் பேசுகிறதுக்கு கான்ட்ராவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால்,
நான் சொல்லிட்டு இருக்க மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆக போகுது. அது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் மற்ற நாடுலேயும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இதே இது வந்து வேறு லெவலில் நீங்கள் வந்து யோசனை பண்ணி பார்த்தால், வெளிநாடு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதும் அந்த பணம் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வருன்றது நான் சொல்ல, பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மோஸ்ட்டாக மக்கள் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சமயம் மாறிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி மணி கேன் கம் டு இந்தியன் மார்க்கெட் ஆல்சோ. டெக்னிக்கலி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஜோன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 22,000 வந்து நம்ம லாங் டேர்மில் வந்து நம்ம பேசுறது 22,000 வந்து பேஸாக வச்சுக்கலாம். யாரெல்லாம் வந்து அடுத்த ஒரு 6 months டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, 6 மாதம் to 1 year டைம் ஃப்ரேமில் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் 23,250 வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குற, ப்ராடர் டேட்டாஸ் கொடுத்துருக்குற, அண்ட் அடுத்த 6 மாதம் 1 வருஷம் மைண்ட் செட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறேன். அண்ட் ப்ராபப்ளி அடுத்த 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு வேறு ஒரு மைண்ட் செட் கொடுத்துருக்குறேன். பட் நீங்கள் 10 வருஷம் மைண்ட் செட்டில் இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, அந்த 22,000 உடச்சிச்சின்னு சொன்னால் வெளியில் வர்றது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ், உங்களோட பெயின் கெப்பாசிட்டி, அதாவது எவ்வளோ தூரம் இனியால் வலி தாங்க முடியும், அந்த பேஸஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். 10 வருஷம் கழித்து நீங்கள் வருத்தப்படுறதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கே வந்து எங்கேயாச்சும் பிரேக் போடுறது, எங்கே பிரேக் போடணுன்றது மார்க் பண்ணி வைக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.